ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2025க்கு நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ ஜனவரி மந்த்தே நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ தான் இன்றைக்கி. அண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். நம்ம சேனலில் நிறைய கோல்டு மணி சேவிங்ஸ் ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. வீடு கட்டணுன்றதுக்காக ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டு கூட இருக்குது. ஸோ எல்லா சேவிங்ஸுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலை பார்த்தெல்லாம் 1 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா 7260 ரூபாய். கோல்டு ரேட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முன்னாடி இருந்ததுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 1 பவுன் தங்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58,080 ரூபா. 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய். இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை. நீங்கள் கோல்டு ஷீட் பே பண்ணணுன்னா பே பண்ணிடுங்க. டே பை டே நம்ம சேனலில் கோல்டு ரேட் அப்டேட் பண்ணுவோம். ஸோ என்னைக்கு உங்களுக்கு தங்கம் ரேட் இது குறைவு அப்படின்னு தெரியுதோ அன்னைக்கு நீங்கள் கோல்டு ஷீட் பே பண்ணிடுங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா பணம். அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறத விட முக்கியம் சேமிக்கிறது. எல்லாராலையும் பணத்தை சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னதான் சம்பாதிச்சாலும் நிறைய பேர் அவ்வளோ காசு வச்சுருப்பாங்க. ஆனால் சேமிப்புங்கிறது ஜீரோவாக இருக்கும். அப்படி நம்மளும் இருந்துடக்கூடாது. நம்ம வர வருமானத்தில் கொஞ்சமாவது சேமிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 25% நம்மளோட சேலரியிலேருந்து சேமிச்சாதான் நம்ம ஃப்யூச்சரில் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அதை நான் சொல்ல வர்றது அதுதான். ஒருத்தரும் சேவிங்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு நம்மளே ஒரு கோல் வச்சுக்கிட்டு அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நாங்கள் அப்படி தான் ஒரு விஷயத்துக்கும் கோல் செட் பண்ணிப்போம். இதை அடையணும் அதை அடையணும். நமக்குள்ள கோல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு முன்னேறணும் அப்படின்ற ஆசை வரும். ஸோ நம்மளுக்கு நம்மளே கோல் செட் பண்ணிக்கணும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதை விட சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், நாமளே மோட்டிவேட் பண்ணி தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். மற்றவங்க சொல்லி செய்கிறத விட நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒருத்தரும் லைஃப்பில் நிறையவே சேமிக்கணும். அதுலேயும் நம்ம கடன் இல்லாமல் வாழ்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். எங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே நிறைய ட்ரீமை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில கடன் இருக்குது. ஸோ அந்த கடன்லாம் நம்ம இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் இன்னும் ஃப்யூச்சரில் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கே சேமிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்கிறேன். ஒருத்தரும் சின்ன சின்ன சேவிங்ஸாவது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் தான் படிக்கிறீங்க அப்படின்னா உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம். அடுத்து இப்போ காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு 5000 2000 அந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் உங்களுக்குள்ள நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி பஸ்ஸுக்கு கொடுக்குற காசு இந்த மாதிரி நோட்டு வாங்குற ஒரு சிலதுலேயும் மிச்சம் பண்ணி நீங்கள் இப்போ வெளியில் உள்ள ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் காலேஜ் படிக்கிறப்பே கூட சேமிக்க முடியும். நான்லாம் காலேஜ் படிக்கிறப்பே சேவிங்ஸ் பண்ணி சின்ன சின்ன ஜுவல்லரிலாம் வாங்குவேன் ஸ்கூல் படிக்கிறப்பையிலேருந்தே. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ வேலைக்கு போகிற ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்கன்னா கூட ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குன்னு கொடுக்குற செலவுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்லேருந்து மிச்சம் பண்ணணும். காய் வாங்குறோமா ஒரு 5 ரூபாய் சேர்த்து வைக்கலாம். மளிகை ஜாமான் வாங்குறோமா அதுலேருந்து ஒரு 50 ரூபா சேமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமும் பால் வாங்குறோமா அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு சேமிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் சேமிச்சாலே நம்மளுக்கு கண்டிப்பாக சேமிக்கிற பழக்கம் வந்துடும். நம்மளும் கடன் இல்லாமல் கண்டிப்பாக வாழ முடியும் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அடையிறதுக்கு பின்னாடியும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சேவிங்ஸ் தான் உதவ போகுது. ஸோ ஒருத்தர் மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வருஷத்தில் 2025 மணி சேவிங்ஸ் பண்ணுறேன். என்னோட ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு என்னோட மணி சேவிங் சேலஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ ஜனவரியில் 1000 ரூபாய் இது நான் முழுக்க என்னோட சேலரியை வச்சு நான் பிளான் பண்ணியிருக்கிறது தான் இந்த மாதிரி சேமிக்கணும் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்றது. என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம். அந்த 1 லட்சத்துக்கு எப்படி சேவ் பண்ணால் நான் சேவ் பண்ணி 1 லட்சம் வச்சுருப்பேன் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. அதை சொல்கிறேன். ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சேமிக்கணும். பிப்ரவரியில் 2000. அப்படியே 1000 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஜனவரியில் கம்மியாக வைக்கிற மாதிரி. ஒரு மே வரைக்குமே கம்மியாக தான் வரும். பிப்ரவரியில் ஒரு 2000 எடுத்து வைக்கணும். மார்ச்சில் 3000 எடுத்து வைக்கணும். ஏப்ரலில் 4000. மே மந்த் பார்த்திங்கன்னா 5000. ஜூன் இதுலேருந்து கொஞ்சம் எனக்கு சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது பார்ட் டைமாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதிக அமௌண்ட் சேவ் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். ஜூனில் பார்த்திங்கன்னா 6000. ஜூலையில் 7000. ஆகஸ்ட்டில் 8000. செப்டம்பரில் 9000.
அக்டோபரில் 10,000 சேலரியில் பாதிக்கு பாதி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கோங்க. ஒருத்தரோட சேலரியை வந்து செலவுக்கும் ஒருத்தரோடதை வந்து சேவிங்ஸும் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களை மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களாலே வர முடியும். நவம்பரில் 11,000, டிசம்பரில் 12,000. ஸோ இந்த மாதிரி வந்து மந்த் பை மந்த்தாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1,000, 2,000, 3,000 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் 1,000 ஸோ இது போல் சேமிச்சா 2025 எண்டில் என் கையில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 78,000 இருக்கும். இதை மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ், எஸ்பி அப்படி இப்படின்னு நம்ம கொஞ்சம் நிறைய உண்டியல் சேவிங்ஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணி நான் வந்து 1 lakh வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இப்படி தான் வந்து நான் சேமிக்க போகிறேன். என்ன மாதிரி மந்த்லி சேலரி ஒரு 20,000 வாங்குறவங்க வந்து இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் மணி சேவிங் சேலஞ்சுக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து சேலரி கம்மியாக வாங்குறவங்களால வந்து இந்த மாதிரி வந்து சேவ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் தனியாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். 10,000 மணி சேவிங் சேலஞ்ச், 50,000 அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வாரத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும், மாதத்துக்கு எவ்வளோ, அந்த மாதிரி வந்து நான் தனியாக வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் கம்மி சேலரியில் உள்ளவங்களுக்கு. இது வந்து முழுக்க முழுக்க என்னோட சேலரியை பேஸ் பண்ணி ஒரு சேவிங் சேலஞ்ச் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அமௌண்ட் இவ்வளோ அதிகமாக போட்டுட்டு இவ்வளோதான் சேவ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா நம்ம நினச்சா முடியாது, எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால தான் வந்து அதிக அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணணுன்னு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் 1 lakh. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்குவேன், அது வாங்குவேன் பார்த்தா, ஆனால் என் கையில் வந்து அமௌண்ட்டுன்னு வந்து இயர் எண்டில் வந்து அதிகமாக வர மாட்டேது. ஸோ இந்த தடவை வந்து நான் எனக்குள்ளே வந்து இந்த கோல் செட் பண்ணிக்கிட்டேன். 1 lakhs வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணும் 1 lakh அப்படின்ற. அதே போல் என்ன போல் ஒருத்தரும் வந்து ஒரு ட்ரீம் வச்சுக்கோங்க, இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு மொத்த அமௌண்ட் ஒரு ரூபா, இந்த 1,000 ரூபாய், 2,000, 3,000 இருந்தாலும் கையில் இருந்தால் செலவாயிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நாமே வந்து கோல் செட் பண்ணி சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கடன் அடைக்கும், ஒரு மொத்த அமௌண்ட்டாக மாறுது. இல்லை இன்னொரு ஐடியா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மொத்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி டிடி அக்கௌண்ட்டில் போட்டு வச்சோன்னா கூட ஒரு வருஷத்துக்கு வந்து ஓரளவுக்கு வட்டியும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு நாமே வந்து கோல் செட் பண்ணி பிளான் பண்ணிக்கணும். வட்டி கிடைக்கணும் நம்பிக்கையான இடம்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு 1 lakh போல் சேர்த்து நம்ம டிடியில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் கூட வரும். போனால் தான் சேவிங்ஸ்ன்னு இல்லைங்க, கம்மியாகவும் சேவ் பண்ணலாம். மந்த்லி 500 சேவ் பண்ணலாம். மந்த்லி 1000 சேவ் பண்ணிங்கன்னா கூட 12 மாதத்தில் நமக்கு 12,000 வரும். நிறைய விஷயங்களை நம்மளால் சேமிக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து செலவுகளை குறைச்சிக்கணும், சேமிப்பு அதிகப்படுத்தணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளோட கோலாகவே இருக்கணும். அப்படி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளால வந்து அதிகமாக சேமிக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்துலேயும் நம்மளால சேமிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே பை டே வந்து எழுதணும். என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது எழுதுனா மட்டும் தான் தெரியும் எந்த இடத்துல சேவிங்ஸ் வந்து பண்ண முடியலை அப்படின்றது. இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட அதை எழுதி வச்சிங்கன்னா தான் எதில் வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோன்றதை கண்டுபிடிச்சி நம்மளால வந்து அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக அதை மாற்றி நம்மளால வந்து சேமிப்பை வந்து அதிகப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் பண்ணுங்கள். நம்ம அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது இந்த மாதமே பிளான் பண்ணுங்கள். சேலரி வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம ஒரு அனலைசிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதிகமாக சேவ் பண்ண முடியும். இது முக்கியமான விஷயம். அப்புறம் கோல்டுலேயும் சேவ் பண்ணுங்கள் அதிகமாக. ஏன்னா கோல்டு தான் நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமாகவே இருக்கும். சின்ன சின்னதாக வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பண்ணுங்கள், பேங்க்கில் சேவ் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலேயும் சேவ் பண்ணால் தான் நம்ம நினைக்கிறது வந்து ஒரு நாள் வந்து நிச்சயமாகும். இன்னும் அப்படின்னு நம்மளோட ட்ரீம் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக யாராலையும் வீடு கட்ட முடியாது. அதுக்கு பணம் தேவை. அப்போது நம்ம சேமிக்கணும். இப்போலேருந்தே சேமிச்சாதான் ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் வீடு கட்டுறதா இருந்தாலும் நம்மளோட ட்ரீம் வந்து நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.